பார்த்தீங்கன்னா வெள்ளார பிடுங்கி கழுவி எடுத்தாச்சு. எல்லாம் தாஜிக்காக சண்டை பிடிக்கிற மாதிரி அப்புறம்லாம் ஓடிக்கொண்டு இருந்திருக்கும். முடிய 8 மணிக்கு கடலுக்குள்ளே ஓடிக்கொண்டு உங்களுக்கு பார்த்து பெருசாக எடுக்கிற மாதிரி கிடக்கு. 2 நண்டு காணும். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு என்னென்ன சமைக்க போகிறோம்? இன்றைக்கு நண்டு அதுவும் அரைச்சி தான் வைக்க போகிறோம். அதோட மீனும் தான் வைக்க போகிறோம். நண்டு மீன் எல்லாம் கடற்கரையிலேருந்து இப்போ தான் கொண்டு வந்து தந்தது. அப்போ இன்றைக்கு சந்தையில் வண்டியில் கடற்கரைக்கு ஒரு அண்ணா போனவர் அவர்கிட்டயே சொல்லி வேண்டினாங்களே. வேண்டினபடியாக கொஞ்சம் மலிவான விலையில கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கு. அதை விட இப்போ உடனே வாங்கின பொருள் தானே இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். அது நண்டு ஒரு வித்தியாசமான முறையிலான்னு காய்ச்சப்புறம் நண்டை விரும்பாதாக்கள் ஒரு தரம் இருக்க மாட்டேன்னா நான் மட்டும் விரும்ப மாட்டேன். ஒரு ஆள் மட்டும் விரும்புறையில் அதுவும் அரைச்ச கரை தான் வைக்க போகிறோம். நல்ல ஒரு அரைச்சி தான் வைக்க போகிறோம். தேங்காய் பூ வறுத்து நல்லா அரைச்சி வைக்க போகிறோம். அதோட இன்றைக்கு மத்தியான சாப்பாடு தான் அண்ணங்கடை. அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் நாளாந்தம் பச்சை மிளகா எங்களோட மிளகண்டுலேயே அளவளவாக பிடுங்கி கொள்ளுவோம். இன்றைக்கு கறிக்கும் நாங்கள் அப்படியே பிடுங்கி எடுத்துக்கொள்வோம். தண்ணி ஊற்றினாலும் அடிக்கிற வெயிலுக்கு பாருங்க வாடி போய் தான் நிற்குது. வாடி போயிருக்கு. ஆனால் இப்படியே தண்ணி எல்லாத்துக்குமே பேக்கில் இருக்கிறது தானே, பேக்கு எல்லாத்துக்குமே ஊற்றினது. ஆனால் அவ்வளோ வெயில் இதில் வெயில் படுற மழைக்குணம் இப்படியே ஒவ்வொரு நாளும் மழைக்குணம் கட்டுது. ஆனால் ஒரு நாள் மழை பெய்யுது. அதோட சரி மழையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மழை பெய்யுது இல்லை. நம்மள பெய்ய வேணும் இல்லையோ என்ன பாருங்க எப்படி இருக்கணும்ல. அது அம்மா அந்த பக்கத்தால் முன்னுக்கு டக்கான பிடிங்கன்னு போயிடுவான். பின் பக்கம் மிளகாய் இருக்குது இங்கே. பாருங்க இது ஒரு சின்ன ஒரு இடம் தான். அதுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிற ஒரு 15 மிளகாய் கண்டு கூட இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கறி தேவையை பூர்த்தி செய்து கொண்டு இருக்குது. ஆனால் இப்படியும் ஒரு சின்ன இடங்கள் உங்களுக்கும் கிடைச்சா நீங்களும் இதில் ஒரு 4-5 மிளகாய் கண்டுகளை நட்டு விடுங்க. பிரயோசனமாக இருக்கும். என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஒரு துண்டுக்கைன்னா எங்களுக்கு வெயில் பிடிக்குது. அதை விட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், இதுக்கு மருந்தும் இல்லை பசலையும் இல்லை. தண்ணி மட்டும்தான். உண்மையில தண்ணி மட்டும்தான் ஊத்துறது. மருந்து பம்பும் இல்லை எங்கள்கிட்ட, பசலையும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளவு மிளகாய் இவ்வளவுமே காணும் எங்களுக்கு. அதோட முருங்கை இலையும் நாங்கள் பிடிங்கி கொள்வோம் நண்டு கறிக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால் முருங்கை எல்லாம் நல்லா பூச்சி எல்லாம் அடிச்சு இப்போ இலையிலெல்லாம் கொட்டி இப்போ வார இலையெல்லாம் நல்லா துளித்து கொண்டு வந்துட்டு நல்ல இலை பாருங்க. இதுவும் இல்லை, ஒரு பூச்சி ஒன்றுமே இல்லை. நல்ல இலை. ஆனால் காணும் அவ்வளோ என்ன வரைக்கும் இல்லை தானே. பொன்னாங்கானி நல்லா வந்துட்டு என்னப்பா. அப்படியே இதுக்குள்ள வெள்ளார பொன்னாங்கானி இங்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளாரையே அப்படியே செருக்கி போட்டார் மாமா. செருக்கி போட்டாச்சு. ஆனா செருக்குனாலும் அடி ஓடியல் இருக்கு. தண்ணி முளைச்சிரும். இன்னைக்கு கொண்டே நண்டுகள் எல்லாம் துப்புரவாக்கி எடுப்போமே. இது பொனர்சம் மிளகா கண்டேனே அப்படின்னு கிடாக்கு 2-3 காய் இஞ்சி இஞ்சி பார்த்தீங்க இஞ்சி. சரி இப்படியே கொண்டு போய் நாங்கள் இனி நண்டை துப்புரவாக்குவோமே. எங்களுக்கு நண்டு உங்களுக்கு மீன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ நண்டு வாங்கி வந்துருக்கிறவங்க பாருங்க. இது ஓரளவான நண்டு தான். இப்போ ஆக பெரிய நண்டும் இல்லை, அதே சமயம் இப்போ ஆக சின்ன நண்டுகளும் இல்லை, கணக்கான நண்டு. ஆக பெரிய நண்டுன்னா நாங்கள் உடைச்சி தான் போட வேணும். ஓரளவான நண்டுகள், நீலக்கால் நண்டுகள் என்ன. இப்போ நண்டு நாங்கள் துப்புரவாக்கி எடுப்போம். இவ்வளவு நண்டும் 1000 ரூபாய்க்கு தான் பண்ணினாங்க. 1000 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க. மீன் அங்கால புரிமான விலை மீன் 1300 சொன்னார். ஒரு பெரிய கும்பலா மீன் இருக்கு. அட இதை நாங்கள் துள்ளு மண்டை மீன் சொல்லிக்கொள்வோம். இங்கே எல்லா மீனும் கலந்துருக்கு. கடற்கரையில் போய் பண்ணோடியால் இது கொடுவா மீன் சொல்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டி மீன் ஒன்று கிடக்கு. ஆனால் இதில் உள்ள மீன்கள் எல்லாமே அந்த விலை ஒவ்வொரு மீன் தான். ஆனால் விலை கூடின மீன்கள் கலந்து இப்போ கடற்கரையிலன்னா இப்போ கலந்து தெரிவி நம்ம இந்த கூரலில் இப்படி கலந்து தெரிவினா அப்படி தான் வாங்கியிருக்கிறோம். இப்போ முதல் நாங்கள் நண்டை உடைச்சி எடுப்போமே. முதல் நண்டுன்னு அந்த பெரிய கால்களை அப்படியே உடைச்சி விடுவோம். நண்டு உடைக்கிறதுக்கு கத்தி தேவையில்லை. ஆனால் பெரிய நண்டு ஓண்டினால் அந்த சில நண்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோவில் 1.5 கிலோ 2 கிலோவில் இருக்குது. அந்த நண்டு ஓண்டினா கட்டாயம் கத்தியில் சுட்டியிலே வேணும். அதுக்கு
இந்த சின்ன கால் நுனி பக்கத்தையும் இப்படியே நாங்கள் இப்படியே உடைச்சி விட்டாச்சு. இது ஓரளவான நண்டபடியா இப்படியே நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் நண்டு வந்து வாங்கிக்க நாங்கள் இப்படி தூக்கி பார்த்து தான் வாங்கணும். நண்டை கொஞ்சம் பேரமாக இருக்கணும், இருந்தால் தான் அதில் நல்ல சதையுள்ள நண்டாக இருக்கும். கொஞ்சம் காற்று போல் இருந்தால் அது வந்து கொஞ்சம் இந்த ஊதல் நண்டாக போயிடும். இது வந்து பார்த்தீங்களென்றால் பூனகரியிலேருந்து வண்டி கொண்டு வந்த நண்டு இன்றைக்கு. பொதுவாக கூடுதலாக இங்கே கிளிநொச்சி சந்தைகளுக்கெல்லாம் பூனகரி, அங்கால ஆலியவளை, வெத்திலக்கணி, கொஞ்சம் குளம் அங்கால பக்கத்தில் இருந்து வெறும் நண்டை பார்த்திங்கன்னா நாங்கள் உடைச்சி எடுத்துட்டோம். நண்டு கிண தண்ணியில் கழுவக்கூடாது, 2 தண்ணியில் கழுவினா காணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீனை வட்டி எடுப்போம் நாங்கள். கும்பலா மீன் என்ன செய்யணும்னா அந்த வேலைக்கு பழுதடைகிற தன்மை கொண்ட மீன். இந்த மீன் வேகமாக சமைக்கணும், ஆனால் சொதிக்கண்டாலும் சரி கறிக்கண்டாலும் சரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குமோ பாருங்க. நல்ல அந்த பூ வந்து நல்ல சிவப்பாக இருக்கு. இந்த முகில்கள் பாருங்க, வெள்ளை முகில்கள் வந்து எப்படி அந்த அசைகிறது தெரியுதுண்டு. ஒவ்வொரு முகிலும் ஒவ்வொரு பக்கமாக செய்யுது. அந்த எல்லாம் ஒரே வளத்துக்கு அசைய இல்லை, ஒன்று அங்கால போகுது, ஒன்று இஞ்சால வருது, ஒன்று குறுக்கால போகுது, அப்படி ஒவ்வொரு வளத்துக்காக செய்யுது. ஆனால் நார்மலாக இப்போ நாங்கள் கண் மட்டத்தில் பார்க்க அவ்வளோ தெரியல. அதுக்குள்ளே ஒரு பருந்து 2-3 பறந்தோ பிராந்தோ தெரியா ஏதோ பறக்குது மேலே, முகில கிட்டவே பறக்குது. கண்ணுக்கு பார்க்க தெரியல, இதில் பார்க்க தெரியுது வடிவ. மீன் நண்டெல்லாம் நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம். இப்போ வந்து நண்டு கறி நாங்கள் அரைச்சி தானே காய்ச்சோம். அதுக்கு வந்து ஒரு தேங்காய் அளவில் நாங்கள் திருவி எடுத்து வச்சுருக்கிறோம். தேங்காய் பூவை நல்ல வடிவாக வறுத்து தான் எடுக்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம், அதோட வந்து சின்ன ஜீரகம், நஜ்ஜீரகம் மட்டும் சொல்லிக்கொள்வோம். நஜ்ஜீரகம் குறைஞ்ச அளவில் எடுத்துருக்கிறேன். பெருஞ்சீரகத்தை வந்து கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துருக்கிறேன். இதுவும் வந்து வறுக்கத்தான் போகிறேன். தேங்காய் பூவோட சேர்த்து அப்படியே அரைச்சி தான் எடுக்க போகிறோம். உண்மையிலுமே இந்த சும்மா நாங்கள் நண்டு கறி வைக்கிறதுக்கும் இப்படி இந்த தேங்காய் பூ அரைச்சி வறுத்து அரைச்சி காய்ச்சறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சுவையில் வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும். தேங்காய் பூ நார்மலாகவே நாங்கள் வறுக்க வந்து நல்ல வாசமாக இருக்குமே, நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை மூட்டு வந்தாங்களேண்ணா நல்ல கொத்து உறவுகள். அடுப்பு பார்த்திங்கன்னா எரிய தொடங்கிட்டது. இந்த தாய்ச்சிக்குள்ளே நாங்கள் வந்து இப்போ தேங்காய் பூ எல்லாம் வறுத்தெடுக்க போகிறோம். ஆனால் இதுக்கு தான் நண்டும் காய்ச்ச போகிறோம். மண் சட்டி வந்து காணாது, என்ன எனக்கு நண்டபடியாக காணாது. இப்போ தாச்சி வந்து கொஞ்சம் சூடாகட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தாச்சி வந்து சூடாகிட்டது. நாங்கள் பெருஞ்சீரகம், அதோட சின்ன சீரகம், நச்சீரகத்தையும் போட்டுக்கொள்வோம். இது ஒரு மெல்லிய தனெல்லாம் வறுத்தெடுக்க வேணும். கறி போடும். பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் எங்களுக்கு வரப்பட்டது காணும். இதை வந்து நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் தேங்காய் பூவையும் வறுத்தெடுப்போம். தேங்காய் பூ நார்மலாக அந்த பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் வறுத்தாச்சு. பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேங்காய் பூ வரப்பட்டது காணும். ஆனால் தேங்காய் பூ அந்த வரப்பட்டு எங்களுக்கு என்ன வாசமாக இருக்கேன். தேங்காய் காய்ச்சிற வாசம் எனக்கு இப்போ துதல் கிண்டுற வாசமாக இருக்குது. இறக்கி போட்டு அதுக்கு எடுப்பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த தாஜிக்கே தான் நண்டு கறி வைக்க போகிறோம். முதல் வந்து நண்டெல்லாம் அவிய விட்டுட்டு தேங்காய் பூ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுப்போமே.
தாச்சி வந்து நல்லா சூடான தாச்சி தானே தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்வோம். எண்ணெய் வந்து சூடாயிட்டுது. நாங்கள் வெந்தயம் எடுத்துருக்கிறோம், கடுகு எடுத்துருக்கிறோம், அதோட வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்வோம். அதோட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நிறையவே எடுத்துருக்குறோம். இப்போ வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உள்ளி மிளகா நாங்கள் இடிக்க போகிறோம். உள்ளியெல்லாம் அப்படியே உரிச்செல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கு. வெங்காயம் பச்சை மிளகா வதங்கட்டுக்கும். அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் எங்களுக்கு வதங்கினது காணும். அதோட பார்த்திங்கன்னா உடைச்செல்லாம் கழுவி வச்சுருக்கிற நண்டை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். நல்ல வடிவாக அப்படியே கலந்து விடுவோம். அதோட பார்த்திங்கன்னா நண்டுக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அப்படியே கலந்து விடுவோம். அப்படியே மூடி விட்டுட்டு நாங்கள் இனி தேங்காய் பூவை அரைக்க தொடங்கினா சரி. நண்டு அவிய அப்படியே கால்களெல்லாம் நிறம் மாறிக்கொண்டு வருதுண்ணா. ஓ, எல்லாம் தாஜிக்காக சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்குது சத்தம். சிவந்து கொண்டு வருது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் அவியாட்டுக்கும் எங்களுக்கு. மற்ற நண்டுகள் இந்த நீலக்கால் நண்டு நல்ல சுவையாக இருக்கும்னு சொல்லிக்கணும். கூடுதலாக விரும்பி பண்ணுறதும் இதை தானே, நீலக்கால் நண்டு. இது வந்து அந்த ஏற்றுமதி செய்கிற நண்டு தானே. நண்டு இதில் பெரிய நண்டுகளை தான் ஏற்றுமதி. இப்போ நாங்கள் பண்ணினது கிலோ 500 ரூபாய்க்கு. ஆனால் இதே நண்டு கிலோ 2700 ரூபாய்க்கு கிடக்கண்ட ஒரு சொன்ன ஒரு கோல் பண்ணி 2700 ரூபாய்க்கு கிடக்கிற மாதிரி உண்டு. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ இருக்குது தானே, இதோட வந்து பெருஞ்சீரகம் அதோட சின்ன சீரகத்தை சேர்த்துக்கொள்வோம். தண்ணி விடாமல் நாங்கள் இப்போ முதல் அரைச்சி எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். நல்லாவே அவிஞ்சோண்டு வந்துட்டு தானே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கப்புக்கு தான் இறைச்சி நான். அப்போ வந்து கொஞ்சம் இந்த இறுக வலிக்கிட்டது, அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இறைச்சி வச்சுருக்கிறேன். அதோட பார்த்திங்கன்னா இப்போ கரைக்கு தேவையான அளவு தூளை சேர்த்துக்கொள்ளுவோம். நண்டு கறிக்கு முக்கியமானதே இந்த தூள் தானே. இப்போ என்ன செய்யப்படுறோம்னா அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பூ பெருஞ்சீரகம் வஜ்ஜீரகம் இருக்குதானே, அதை வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் தேவையான அளவு தண்ணி தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இந்த மிக்சி கப்பையும் வந்து அப்படியே இந்த கழுவி விடுவோம். இருக்க இப்போ தேவையான அளவு தண்ணியை வந்து நாங்கள் இப்படியே சேர்த்துக்கொள்வோம். ஒருக்கா அப்படியே கலந்து விட்டு பார்ப்போம். நல்ல ஒரு வாசமாக இருக்குது. ஏன்னா இந்த தேங்காய் பூ வந்து இந்த வறுத்த தேங்காய் பூ அரைக்கேக்கு நல்ல ஒரு வாசமாக தான் இருந்தது. இது வந்து நல்ல அந்த பிரட்டல் கறியாக தான் இருக்க வேணும். எந்த மீன் கறி என்ன மாதிரி அதை கொதிச்சு பண்ணுறது. மீன் கறி அம்மா வைக்கிறா, நீங்கள் யோசிக்காதீங்க. ரைட், எங்களுக்கு காணும் குழம்பு ஆக தண்ணியாக வேண்டாம் குழம்பு. ஆனால் அந்த என்னோட தேங்காய் பூ அரைச்சி போட்டோடைய அந்த கட்டி குழம்பா இருக்கு, தண்ணி தன்மை இல்லாமல் பார்க்கலாம் கொதிக்காமலே அந்த தண்ணி தன்மையாக இருக்கு. ஆனால் நீங்கள் வச்சுக்கிற கரண்டி தான் குழம்புறதுக்கு நல்ல கரண்டி என்று நான் குழம்பு எல்லாம் கொதிச்ச பிறகு நாங்கள் மற்ற கப்பியை போட்டு விடுவோம். அப்படியே மூடி விடுவோம். என்ற தூள் வைக்க எல்லாம் இருக்குந்தான் உங்களுக்கு அப்படியே கொதிச்சு கொண்டு வரட்டு. இஞ்சால பார்த்தீங்கன்றால் அப்படியே மீன் குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்கு. குழம்புக்குள்ளே பார்க்க மீன் தெரியல, அகப்பையை விட்டு பார்க்க தான் நிறைய கிடக்குதுன்னு அடிக்குள்ளே. இப்போ நாங்கள் தூளெல்லாம் போட்டது ஒரு கத்திராந்து பார்ப்போம். ஆனால் அந்த வாசம் இந்த சைட்டால் வர இதாலேயே நல்ல வாசமாக இருக்குது. இப்படி கொதிச்சு கொண்டு இருக்குங்க. இப்படி இருக்கு.
நண்டெல்லாம் போய் கால்கள்லாம் நம்பிடுது கூடுதலாக. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ வந்து நாங்கள் பழப்புளி கரைச்சி வச்சுருக்கிறோம். இதோட வந்து இந்த அரைச்சி வைக்கிறதுக்கு வந்து நாங்கள் பழப்புளி விட்டால் தான் இன்னும் நல்லா இருக்கும். பழப்புளி சேர்த்துக்கொள்ளுவோம். அதே மாதிரி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கிறோம். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளி மிளகெல்லாம் இடித்து வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். அதையும் இப்படியே நல்ல வடிவாக கலந்து போட்டு ஒரு 2 நிமிஷம் எங்களுக்கு இப்படியே அடுப்பில் இருந்தால் காணும். நல்ல ஒரு நண்டு கறி ரெடி ஆயிரும். நாங்கள் நல்ல வடிவாக சாப்பிடுவோம். அவர் வந்து மீன் குழம்பு கொதிச்சு கொண்டிருக்கு. பார்த்துட்டு வந்துட்டீங்க. இப்படியே மூடி விடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி விட்டால் காணும். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிட்டுது. நாங்கள் திறந்து பார்ப்போம். இப்போ இருக்க அப்படியே நல்லா கட்டியாக போய் கொண்டிருக்கேன். பத்தி கொண்டு வந்துட்டுது. அப்படி நல்லா திக்காக தான் இருக்கும். இப்போ அரைச்சி வைக்கிறது இது பாருங்க, இப்படி திக்காக தான் இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, கடைசியாக முருங்கை இலை இருக்குதானே, அதை வந்து அப்படியே போட்டுட்டு இறக்கி வச்சாச்சு. அது அந்த சூட்டுக்கே வந்து அப்படியே வாடிடும். இப்படி ஒருக்கா கலந்து போட்டு இறக்கி விட்டாச்சு. இந்த பார்க்க ஏதோ கிணக்க முருங்கையில் போட்ட மாதிரி இருக்கு. அப்படிதான் இருந்தது. இல்லை, இப்படியே நாங்கள் இறக்கி வச்சு விடுவோம். முருங்கையில் நார்மலாக இப்போ நண்டு வந்து எல்லாருக்கும் சில நேரம் வயிற்றுகளுக்கு ஏதாவது செய்யும் வேணா, சூடுகள் அதுகள் அந்த பிரச்சனை வேணும். அதுக்காகத்தான் முருங்கையில் எல்லாடிக்கு முருக்கம் பட்டை போட்டு கொள்வது. இப்போ நாங்கள் மூடி போட்டு அப்படியே இறக்குவோம். அதான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குளிர்மைக்கு நல்ல வெள்ளாரை நிற்குதானே இதை தண்ணி அடிக்குள்ளே. வெள்ளாரை நிற்க வர புல் வேலை நிற்குது, பார்த்து பிடுங்கணும். ஜாலி அப்படியே பார்த்தீங்கன்னால் வெள்ளாரை பிடுங்கி எடுத்தாச்சு. ஒரு சம்பல் கலவாய் இனி சம்பல் போட்டால் அடுத்த இடம் சாப்பிடலாம். அதை விட இலையை பாருங்கள், ஒவ்வொரு அந்த பெருசாக அந்த ஒவ்வொரு இலையிலையும் ஒரு இதுகளும் இல்லை. அப்படியே நல்ல ஒரு இதாக இருக்குது. இல்லை சம்பளுக்கு நாங்கள் வந்து வெள்ளாரை நல்ல சின்னனாக அரிஞ்சு எடுத்துட்டோம். அதோட வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய்ப்பூ, அதோட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, அதோட வந்து தேசி புளி. இதை வந்து நல்ல வடிவாக கையாலேயே நான் கலந்து விடுறேன். இப்போ வெள்ளாரையோட சேர்த்து நீங்கள் இப்படி பிணையேக்க வந்து அதில் இருக்கிற அந்த கயர்த்தன்மை இருக்குதான், சாதுவான கயர்த்தன்மை வந்து நல்லாவே சேர்ந்துடும். அதான் அந்த கயறுற தன்மை இருக்கிறது சம்பலில். இப்படி நீங்கள் பிணைஞ்சு போட்டு அதை கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கயர்த்தன்மை இருக்காது, நல்ல ஒரு சுவையாக இருக்கும். உடனே சாப்பிட போகிறபடியாக நான் கையாலேயே கலந்து விடுறேன். இதை வந்து கசக்காமலுக்கு நோமலாக அப்படி கலந்து விட்டா சரி. உடனே வெள்ளாரையை பிடுங்கி டக்குன்னு ஒரு சம்பல் செய்தாச்சேண்ணே. கூடுதலாக விருப்பம் அப்பாவுக்கு தான் வெள்ளாரை சம்பல். அவர் தான் பிடிங்கி தந்து. ரைட், இனி சமையல் அளவில் எல்லாம் முடிஞ்சது. இனி நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட அப்புறம் அதோட வந்து இது ஒட்டி மீன் தான் வந்திருக்கேன். நாங்கள் உங்களுக்கு வெள்ளைச்சோறு, ஒட்டி மீன், அப்படியே குழம்பு, அங்கெல்லாம் பைத்தங்காய் பால் கறி, உங்களுக்கு வந்து சம்பல் வச்சா சரி. ரைட், அவர் நண்டு சாப்பிடாதபடியாக அவளுக்கு வந்து நண்டு வைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் சாப்பிடுவோம். எப்படி அப்படி அந்த நல்ல ஒரு கட்டியாக வந்துட்டு பாருங்க. இந்த ஒரு சொட்டு குழம்பு விட்டு சாப்பிட்டாலே சரி. அந்த குழம்பு விட தேவையில்லை, அந்த குழம்போடையே நாங்கள் பட்டும் படாமலுக்கு தொட்டு சாப்பிட்டாலே சரி. ஏன்னா அந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்து பெருசாக எடுக்கிற மாதிரி கிடக்கு. 2 நண்டு காணும். நீங்கள் சொன்னீங்க அகப்பது இல்லைன்னு பார்த்தீங்க, அதுக்காக தான் இந்த அகப்பை வச்சுறேன். இதில் பார்த்திங்கன்னா வெள்ளாரை சம்பல்.
சாப்பிடுவோம் மினி நாங்களே என்ன. ஓ இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். ம் என்ன கேஸ் போடுறீங்களா? முதல் வல்லறையெல்லாம் ஆரம்பிக்கணும். நான் நண்டு அந்த பிரட்டல் இருக்கு தானே, அதை அப்படியே சாதுவாக தொட்டு இந்த வெள்ளைச்சோரோடு அப்படியே குழச்சிட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. என்ன இந்த வெள்ளையரிசி சோறுக்கு நல்லா இருக்குது தானே, உண்மையாக தான். குழம்பு சேர்த்து சாப்பிட அந்த மாதிரி இருக்குது. அதோட பல்லாரி ஜம்பல் சூப்பராக இருக்குது. ஆனால் சின்ன நண்டு தான் நல்ல தோசை இருக்கு. பல்லாரி ஜம்பல் போடுற முடிவில் கடைசியாக தான் முடிவு கொடுத்தனாங்க என்ன சமைச்சு கொண்டிருக்கேன். அதோட பைத்தங்க பால் கறி உண்மையிலேயே நல்ல ஒரு சாப்பாடு. அதோட கடற்கரையில் போய் வேண்டிய மீன் தானே, மீனும் நண்டும். விடியப்புறம்லாம் ஓடிக்கொண்டு வந்துருக்கும். 8 மணிக்கு கடலுக்குள்ளே ஓடிக்கொண்டு மாமன்ற கதையை பார்த்தீங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அருமையான ஒரு மத்தியான சாப்பாடு. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நண்டு கடிக்கிற சத்தம் தான் கேட்குது. இதோட இந்த காணொலியை முடிச்சு கொண்டு சொல்லவும் பெறதில்லை. ஏனென்றால் அதை அதான் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.